பிறவிலேயே சப்பானியா இருந்த ஒரு மனுஷன், வேதம் சொல்லுகிறது 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு பிரவேசிக்கும் போது இந்த பிறவிலேயே சப்பானியா இருந்த மனுஷன் எங்க இருந்தான் தெரியுமா? தேவாலயத்தின் வாசலிலே உட்கார்ந்திருந்து இவன் செய்த வேலை என்ன தெரியுமா? போறவங்கள்ட்டையும் வரவங்கள்ட்டையும் ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கிறதா இருக்கும். ஆனா பாருங்க, பேதுருவும் யோவானும் அந்த தேவாலயத்திற்கு உள்ள வரும்போது வழக்கமா கேட்கிறபடி பேதுருவை பார்த்து யோவானை பார்த்து கேட்கிறான், ஏதாவது உண்டான்னு சொல்லி கேட்கிறான். பேதுருவும் யோவான செய்த காரியம் என்ன தெரியுமா? யோவானும் உள்ள கைவிட்டு பார்க்கறாங்க, இந்த கைவிட்டு பார்க்கறாங்க, இங்க கைவிட்டு பார்க்கறாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து அவங்ககிட்ட சொல்றாங்க, எப்பா என்கிட்ட உனக்கு தர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒண்ணு இருக்குது ஐயா, என்கிட்ட கொடுக்கிறதுக்கு பணம் இல்லை, என்கிட்ட கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அந்த பேதுருவும் யோவானை சும்மா விட்டுட்டு போகல. அவங்களுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன், அவரே ரட்சிக்க வல்லமையுள்ளவர், விடுவிக்க வல்லமையுள்ளவர் என்று சொல்லி அந்த அவன் கேட்ட அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்லுகிறாங்க, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த பிறவிலேயே சப்பானியா இருந்த மனுஷன் துள்ளி குதிச்சு எழும்பி நின்னானா, அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களும் விசுவாசிப்பதற்கு ஏதுவாய் அந்த காரியம் மாறிவிட்டது. தேவ பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, பொன்னை பார்க்கலாம், வெள்ளியை பார்க்கலாம், விசுவாசமே பெரியது என்று சொல்லி உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் வல்லமை உள்ளது.